இது வந்து இந்த எங்களோட கார்டனில் உள்ள தக்காளி ஒரு 3 தக்காளி மாதிரி இருந்துச்சு, சும்மா போட்டு விட்டேன். இது நெத்தலி கருவாடு சம்பல் மாதிரி இடிச்ச சம்பல் செய்வாங்களே அது மாதிரி நெத்தலி கருவாடில் சம்பல். இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாஸ்டா கட்டிருந்தாங்க, ஸோ பாஸ்டா செஞ்சுருந்தது. பிறகு வந்து கேரட் சம்பல் தயிரெல்லாம் போட்டு. பிறகு இதில் வந்து கடலை ஸ்லோவாக குக் ஆகி கொண்டிருக்கு, ஸ்லோ குக்கரில். ஸோ இரவு வந்து ஊற வச்சுட்டு காலையில் போட்டேன். இந்த நல்லா அவிஞ்சிருக்கு. நெல்லுங்க உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நல்லா அவிஞ்சிருக்கு. ஸோ இப்படி இது வந்து ஹெல்த்தி வே. இப்படி நீங்கள் செய்கிறது நேரம் இப்படி ஸ்லோ குக்கரில் போடுற நேரம் வந்து நல்லா அவியவும் செய்யும். பட் அது ஹெல்த்தி வே. ஸோ இதுக்கு பிறகு நான் வந்து வடிகட்டினதுக்கு பிறகு தாளிச்சு எடுப்பேன். பிறகு வேறு இங்கே வந்து ரைஸ் குக்கரில் மல்டிகிரெயின் கியூனுவா, ஓட்ஸ், பார்லி, வைல்ட் ரைஸ் எல்லாம் கலந்து பிறகு அந்த கடலையும் இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த செட்டிங் இருக்குது. வைல்ட் ரைஸ்ன்னு சொன்னால் கன நேரத்துக்கு அவியணும். ஸோ இதில் கடலை எல்லாம் போட்டிருக்கேன், அதாவது எல்லா வகையான கிட்னி பேஸ்ட். ஸோ இதில் வேறையா வந்து நான் வைக்கிறேன், தாளிப்பேன். இன்றைக்கும் எடுத்துட்டு நாளை காலையில் வந்து சும்மா ஒரு அந்த வெறும் கடலையை மட்டும் சாப்பிட்ற மாதிரி, அதுக்கு தான் கூட செய்கிறேன். ஸோ இது வந்து இரவைக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி ஸோ ஹெல்த்தி வே. ஸோ இன்றைக்கி வந்து கேரட் சம்பல், மல்டிகிரெயின் ரைஸ், மற்றது நெத்தலி, அவ்வளோதான். ஸோ பிள்ளைகளுக்கு வேறையா சிக்கன் எல்லாம் போட்டு பாஸ்டா. ஸோ இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு.